தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் சரியா வரும். மும்மொழி கொள்கை என்பது எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷா கூட இப்ப வந்து சொல்லிட்டு போனார், நாங்க இந்தியை திணிக்க மாட்டோம்னு. ஆனா அது ஹிந்தியில தான் சொல்லிட்டு போனார். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், நாம எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊர்ல போனா, அதாவது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். இப்ப எனக்கு பாம்பேல ஒரு வேலை கிடைக்குதுன்னா அங்க போன ஒரு 3 மாசத்துல ஹிந்தி கத்துக்க போறான். ஆனா இங்க உடனே ஹிந்தி கத்துக்க நாளைக்கு அவனுக்கு ஜப்பான்ல வேலை கிடைச்சா ஹிந்தியை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போறான் ஜப்பான்ல? அப்ப ஜாப்பனீஸ் தான் படிக்கணும். அந்த 3வது மொழி என்பது ஹிந்தி இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாலும், ஒரு பையன் வந்து ஜாப்பனீஸ் படிக்கிறாங்கன்னா, இன்னொரு பையன் பிரெஞ்சு படிக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பையனுக்கு ஒவ்வொரு வாதியார் நியமிக்க முடியுமா? இது தேவையே இல்லை. ரொம்ப ஆண்டு காலமாக மத்திய அரசு என்பது யார் ஆண்டாலும் அது இந்தியை எப்படியாவது கொண்டு வரணும்னு, அதாவது திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல் அப்படிம்பாங்க. ஆக்ட் லோக்கலுக்கு நமக்கு தமிழ் இருக்கு, திங்க் குளோபலுக்கு இங்கிலீஷ் இருக்கு. அவ்வளவுதானே. தேவையில்லாமல் எந்த குழந்தை வந்து கேட்டுது எனக்கு ஹிந்தி வேணும், ஹிந்தி வேணும்னு சொன்னா இந்தி பிரச்சார சபால இந்திய ஃப்ரீயா சொல்லி தராங்க. அதை யாரும் தடுக்கல, எந்த அரசும் தடுக்கவே இல்லை. ஆனால் எல்லா கொள்கைகளையும் அரசியலாக மாற்றப்படும் பொழுதுதான் எதிர்ப்பு வருகிறது. அதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றதை நீ செய்யலைன்னா நான் உனக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்றது மிஞ்சி போனா இன்னும் 4 வருஷம் நடக்கும். அப்புறம் அந்த ஆட்சி மாறி போச்சுன்னா அவங்க எதிர்கட்சியா நின்றுகிட்டே தப்பா பண்ணிட்டோம் தான் சொல்லணும். 3 முறை ஆண்டு விட்டார்கள். இதுக்கு மேல ஆள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மத்திய அரசுல பாஜக. சோ அவர்கள் இப்போவாது தெரிஞ்சுக்கணும், ஒரே நாடு, ஒரே கொள்கை, ஒரே தேர்தல், ஒரே ஓட்டு, இதெல்லாம் நடக்காத காரியம். ஏனென்றால் இந்தியா என்பது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி. எத்தனையோ மொழிகள், எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ மதங்கள் எல்லாம் சேர்ந்தது. பட் தர்மத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த தர்மம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஹிந்துவா இருந்தாலும் ஒண்ணுதான், முஸ்லீமா இருந்தாலும் ஒண்ணுதான், கிறிஸ்டியனா இருந்தாலும் ஒண்ணுதான். அதை விட்டுட்டு நான் சொல்றதுதான் தர்மம்னா அது அடாவடி, அது சரியாக வராது. அது வந்து சரியான முறையில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய சப்போர்ட் உண்டு.